வாழை சித்தனே, இன்று வந்தவர்களிடம் அன்பு மட்டும்தான் உள்ளது. அதற்காக உதாரணமே அனைவரும் சமமாய் அமர்ந்திருப்பது என்று யாம் அகத்தியன் அறிவிக்கின்றோம். இதுவரை இதுபோன்று இச்சிவ சபையில் அனைவரும் பின்பு எவருக்கும் மறைக்க கூடாது என்று தான் அமர்ந்து தாழ்த்தி கொள்ளும் நிலை இங்கு வருவோர்களிடம் இதுவரை இருந்ததில்லை பெரிதாக. சிலர் அமர்வார்கள், சிலர் எழுந்து விடுவார்கள். ஆனால் இன்று அனைவரும் அமர்ந்து அகமகிழ்வோடு உள்ளில் அன்போடு அகத்தியனும் சிவமகா வாழச்சித்தனும் கோபூஜையில் உரைத்ததை உள்ளூர உணர்ந்து அனைவரும் தங்கள் அகமதில் அதனை அகத்திய ஜோதியாய் ஏற்று அன்பின் தலைத்து நின்று எமது திருமுருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் நடக்கின்ற அவ்வபிடேக நிகழ்வுகளையும் எம் ஆணைமுகனுக்கு நடந்த அவ்விடேக நிகழ்வுதனையும் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றனர் என்று யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம். பறைசாற்று நிலையினால் வந்தது ஒருவனாயினும் இவ்வொருவனும் பறைசாற்றுவான் வரும் காலங்களில் என்று யாம் அகத்தியன் அறிவிக்கின்றோம். இதுபோல் வரும் காலங்களில் சிவசபை நோக்கி பறைசாற்று நிலை சாதனங்களின் மூலமாகவும் அப்பறைசாற்று வாகனத்தின் மூலமாகவும் சிவசபையின் மாண்பானது ஆங்காங்கு அறிவிக்கப்படுகின்ற வேளையில் சிவசபை நோக்கி இவ்வொருவன் வந்தது போல் 1000 நபர்களுக்கு மேலானோர் தினமும் வருவார்கள் என்று யாம் உரைக்கின்றோம். அகத்தியன் அகமகிழ்வோடு அனைவரும் கண்டுகளிக்க எமது அருமுகனின் அவிடேக நிகழ்வுகளை அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் அகமகிழ்வோடு. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.